தியானம்ங்கிறது தியானம் யோகா ரெண்டுமே ஏறக்குறைய ஒண்ணுதான். நமக்கு 5 உடல்கள் இருக்கு. 7 உடல்கள், அதுல 5 உடல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான உடல். ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூக்ஷ்ம சரீரம்னு 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்தூல சரீரங்கிறது பிசிக்கல் பாடி அப்படின்னு என்ன சொல்றோம், அந்த பிசிக்கல் பாடி. சூக்ஷ்ம சரீரங்கிறது கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு உடல், நம்ம உடலோட ஒட்டி வெளியில இருக்கு. அதை நம்ம ஒளிவட்டம் அப்படின்னு சொல்றோம். நீங்க பார்த்துருப்பீங்க ஒளிவட்டம், என்னுடைய வீடியோல சில நிறைய போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? ஒளிவட்ட வீடியோ பார்க்கவே இல்லையா? நான் காமிக்கிறேன் அப்புறமா. நிறைய லோட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஒளிவட்டம் வீடியோஸ் நிறைய இருக்கு. அந்த ஒளிவட்டம் வெளியில அது சாதாரண கண்ணுக்கு தெரியாது. இதை தியானம் பண்ணி 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 உங்களுக்கு இந்த 3வது கண்ணு ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அது தெரிய வரும், இதெல்லாம் தெரியாது. அது எல்லாருக்குமே இருக்கு. செடி கொடிகள், மரம், விலங்குகள் எல்லாத்துக்குமே இருக்கு. உயிருள்ள வஸ்துக்கள் எது இருக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒளிவட்டம் இருக்கு. அந்த ஒளிவட்டம் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆத்மா உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒளிவட்டம் தெரியும். ஆத்மா போயிடுச்சுன்னா இல்லை. ஸோ உடல்னு ஒன்று இருக்கு, ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்கு, மனசுன்னு ஒன்று இருக்கு. ஆமாவா? இந்த உடலுக்குள்ள மனது இருக்கு, ஆத்மா இருக்கு. மனது எங்க இருக்கு? எங்க இருக்கு? கண் எங்க இருக்கு? கண் இருக்கு, கண் இருக்கு. மூக்கு எங்க இருக்கு? இருக்கு. மனசு எங்க இருக்கு? மனசு தலையில வேலை பண்ணதே தவிர தலையில மனசு இல்லை. மனசு எங்கெங்க ஆத்மா இருக்கு அங்கெல்லாம் மனசு இருக்கு. ஆத்மா எங்க இருக்கு? ஒரு வீடியோல சொன்னீங்க மனசுங்கிறது ஒவ்வொரு செல்லுலயும். உயிருள்ள செல்கள் எங்கெங்க இருக்கு அங்க ஆத்மா இருக்கு. உயிருள்ள செல்கள் எங்கெங்க இருக்கு, ஆத்மா எங்க இருக்கு, அங்கெல்லாம் மனசு இருக்கு. ஆத்மாவையும் மனதையும் பிரிக்க முடியாது, ஆனா தனித்தனியா வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆத்மா வேறல்ல மனம் வேறல்லங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆத்மாவே வேறு, மனமே வேறு. அப்படின்னா எப்படி, என்ன அர்த்தம்? அது ஆத்மாவும் மனசும் ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஆத்மா வேறு மனசு வேறு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா கார் இருக்கு, ஆனா காரை டிரைவ் பண்றவன் யாரு? ஆத்மாவனுடைய சலனத்தை, ஆத்மாவனுடைய ஆசையை செயல்பாடாக மாற்றக்கூடியது மனது. ஆத்மாவின் எண்ணங்கள், ஆத்மாவின்